கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். இண்டிகோ விமானங்களின் சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதற்கு மத்திய அரசின் அணுகுமுறையே காரணம் என்று ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். விமான சேவையை வழங்குவதில் ஏற்படும் இடையூறுகளை குறைக்க வரும் 8ஆம் தேதி முதல் விமானங்களை குறைக்க உள்ளதாக இண்டிகோ விமானம் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகத்திற்கு சில நாட்களுக்கு முன்பு கடிதம் எழுதியிருந்தது. கடிதம் எழுதியதை அடுத்து கடந்த செவ்வாய்க்கிழமை முதலே விமான சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட தொடங்கின. தொடர்ந்து 4வது நாளாக இன்றும் இண்டிகோ விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்படும் அனைத்து இண்டிகோ விமானங்களும் இன்று நள்ளிரவு வரை ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் மும்பையில் இருந்து புறப்பட வேண்டிய இண்டிகோ விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பெங்களூரு கெம்பகவுடா விமான நிலையத்தில் இருந்து புறப்படும் அனைத்து இண்டிகோ விமானங்களும் இன்று நள்ளிரவு வரை ரத்து செய்யப்பட்டுள்ளன. இன்று ஒரே நாளில் மட்டும் இந்தியா முழுவதும் உள்ள முக்கிய விமான நிலையங்களில் 750க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. இதுகுறித்து விமான போக்குவரத்து பொது இயக்குநரகம் விசாரணை நடத்தி வருவதை அடுத்து 2026 பிப்ரவரி 10ஆம் தேதிக்குள் பிரச்சினைகள் சரி செய்யப்பட்டு நிலையான சேவை வழங்கப்படும் என்று இண்டிகோ நிறுவனம் உறுதியளித்துள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து பேசியுள்ள ராகுல் காந்தி, அரசாங்கத்தின் மோனோபாலி அணுகுமுறையே இண்டிகோவின் படுதோல்விக்கு காரணமாக அமைந்துள்ளது. தாமதங்கள், ரத்து போன்ற இழப்புகளை சாதாரண இந்தியர்கள் எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு துறையிலும் நியாயமான போட்டி இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்.